10வது 11வது 12வதுல நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்துறாங்கல்ல, எந்த கட்சினாலும் நடத்தட்டும். 10வது 11வது 12வதுக்கு பரிசளிப்பு விழா எல்லா பிள்ளைகளையும் கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு தமிழ்நாடு சிஸ்டம் சரியில்லை, சிஎம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இப்படின்னு பொய்யா பஞ்ச் டயலாக் பேசுறாங்கல்ல, அவங்க கிட்ட நீங்க நினைவுபடுத்த வேண்டிய செய்தி, தலைவர் கலைஞரும் தந்தை பெரியாரின் கனவும் பேரறிஞர் அண்ணாவின் இருமொழி கொள்கை சட்டமும் இந்த திராவிடர் இயக்கமும் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய ஆக பெரிய உலகம் வியக்கும் கல்வி திட்டங்களால் தான் 10வது 11வது 12வதுக்கு பரிசு கொடுக்க முடியுது. அப்புறம் எப்படி சார் கல்வி சிஸ்டம் நல்லா இல்லாம இருக்கும்? கல்வி சிஸ்டம் நல்லா இருக்கனால தானே பரிசு கொடுக்க முடியுது. கல்வி சிஸ்டம் நல்லா இருக்கிறதுனால தான் உங்களால பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட முடியுது. இது இரண்டாவது செய்தி. மூன்றாவது முக்கியமான செய்தியை சொல்லுகிறேன். அருமை சகோதரிகளே, நான் உங்க எல்லாரையும் பார்க்குறேன், கடுப்புல தான் இருக்கீங்க. 9 மணி ஆயிடுச்சு. ஆண் தோழர்கள், இந்த இளைஞர்கள், மேடையில் இருக்கவங்களாம் நான் பந்தயம் கட்டி சொல்கிறேன், 10 மணிக்கு மேலே ஆனாலும் டயர்டாக மாட்டாங்க. ஏன்னா 10 மணிக்கு மேலே உங்களுக்கு வீட்டில் போய் செஞ்சு வச்சதை சாப்பிட்டுட்டு தூங்குற வேலை மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு தான் போய் செய்கிற வேலை. அப்படி தானேக்கா? அப்படி தானேம்மா? இப்போ உங்கள் கடுப்பு எனக்கு புரியுது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுங்கள், 5000 ரூபா பெட்டு கட்டுறேன் நிற்கிற அண்ணனுங்க, நீங்கள் பெற்றோர்கள் யாருனாலும் சொல்லலாம், இளைஞர்கள் கூட சொல்லலாம், உண்மையாக மேடையிலேயே காசு கையில் எடுத்துகிட்டு வரல, ஜிபே பண்ணிடுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்க யாராவது ஒரே ஒரு பெற்றோர், என் புள்ள என்ன மாதிரியே படிக்காமல் இருக்கட்டும், என் புள்ள பிஜேபிக்கு போய் கலவரக்காரனாகட்டும், என்னமா ஆகட்டும், நாசமாக போட்டும், எனக்கு கவலையே கிடையாது, என் புள்ள படிக்க வேணாம் அப்படின்னு சொல்ல யாராவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா தயவு செய்து கை தூக்குங்க. கை தூக்க சொன்னால் கை தட்டுறீங்கல்ல, அது என்ன தெரியுமா அர்த்தம்? ஏம்மா உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, பெத்த பிள்ளைய அப்படி நினைக்கிறதுக்கு நாங்கள்லாம் ஏதாவதா அப்படின்னு நினச்சிதானே சொல்கிறீங்க. அப்போ நம்முடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, நான் படிக்காதெல்லாம் என் பிள்ளை படிச்சிடணும் சாமின்னு நினைக்கிறீங்கல்ல. அப்படி நினைக்கிறப்ப நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன், உங்கள் யாரை பார்த்து எனக்கு பரிதாபமாக இல்லை, ஒரே ஒரு குழந்தைய பார்த்து எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. இந்த ப்ளூ ரிப்பன் கட்டி உட்காந்துருக்கேல்ல, எத்தனாவது படிக்கிற பாப்பா? நீ தான் சும்மா கை தூக்கி. எத்தனாவது படிக்கிற? எத்தனாவதா படிக்கிற? கை காட்டு, அக்கா காதல் கேட்காதுல, மேடை இருக்கேன்ல. 6. சரி 6. இன்னொரு குழந்தை இருந்துச்சு, அது இது மாதிரி கிடையாது, எஸ்கேப் ஆயிடுச்சு. அந்த பாப்பா இந்த நிற்கிது பச்சை ரிப்பன் கட்டி. எத்தனாவதுமா படிக்கிற? கை தூக்கு. 3 4 2. என்ன 2? சரி. அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, இளைஞர்களே, பொதுமக்களே, இது வரைக்கும் நான் பேசின எந்த செய்தியும் நீங்கள் கேட்கலனாலும் எனக்கு கவலை இல்லை. இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கேட்டுக்கங்க. 2வது படிக்கிற குழந்தை, 6வது படிக்கிற குழந்தை, கை குழந்தையோட உட்காந்துருக்காங்க. ஒரு குழந்தைக்கு ஸ்டேஜ் தெரிலன்னு தூக்கி நிறுத்தி ஒரு அக்கா காட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் என்ன ஆசையோடு தெரியுமா நீங்கள் வளர்ப்பீங்க? பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ எந்த பாலினமோ, உங்களுக்கு என்ன தெரியுமா கனவு இருக்கும்? இன்னைக்கு நான் சைதாப்பேட்டையிலேருந்து வரேன் கேபில். அந்த டிரைவர் அண்ணன், நீங்கள் நம்புறீங்களான்னு தெரில, நிச்சயமாக அவர் இது யூடியூப்காரங்களாம் வந்திருக்காங்க, ஒரு வீடியோவை பார்ப்பாரு. வந்த தொடங்கினதுலேருந்து இங்கே வந்து இறங்குற அந்த 1 மணி நேரமும் அவங்க 2 பசங்களை பற்றி மட்டும்தான் பேசிட்டு வந்தார். ஒரு பையன் 5வது, இன்னொரு பையன் 11வது. அரசு பள்ளியில் தாம்மா படிக்க வைக்கிறேன், 5வது வரைக்கும் தனியார் பள்ளியில் படிக்க வச்சேன், அரசு பள்ளியே இப்போ பிரமாதமாக இருக்குன்னு சொன்னதுனால நான் அங்கேயே படிக்க வச்சுட்டேன், அதில் படித்து என் பிள்ளைங்க பெரியாள் ஆகிடணும், இது மட்டும்தான் அவரோட கவலையாக இருந்துச்சு. இந்த கவலை பெற்றவங்களுக்கு இருக்கிறதுக்காவது ஒரு சின்ன சுயநலம் இருக்குங்க. என் பிள்ளை படித்து என்னை காப்பாற்றும், கஞ்சி ஊற்றும், கஞ்சி இல்லை இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டோம், சோறு போடும், பிரியாணி போடும் அப்படின்னு ஆசை இருக்கலாம். ஆனால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் எழுதி வச்சுக்கோங்க, இந்த பிள்ளைகளுக்கு 6வது படிக்குதுன்னா இது 18 வயசு வந்து ஓட்டுரிமை வாங்கி இந்த முதலமைச்சர் தான் என்னை படிக்க வச்சாருன்னு நன்றி உணர்வோடு ஓட்டு போட போதா? இல்லை. இந்த இளைஞர்கள், இந்த இயக்கம்தான், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான், இந்த முதலமைச்சர் தான் தமிழ் புதல்வன் திட்டத்தை தருகிறார், புதுமை பெண் திட்டத்தை தருகிறார், விடியல் பயணத்தை தருகிறார், கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தருகிறார் அப்படின்னா நன்றி உணர்வோடு வாக்களிக்க போறாங்களா? என்ன உறுதி? ஒரு உறுதியும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த இளைஞர்களை அன்றைக்கு ஏமாற்றுவதற்கு எந்த நடிகர் வருவார்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எந்த சுயநலமும் இல்லாமல் பிஜேபி பெரிய கட்சியா இருந்துட்டு போ, ஒன்றிய அரசா இருந்துட்டு போ, 140 கோடி மக்களுக்கு நீதான் பிரதமரா இருந்துட்டு போ, உன்னை என்னனாலும் செய்வேன் மிரட்டுறியா மிரட்டிட்டு போ, ஈடி அனுப்புவியா அனுப்பிட்டு போ, காசு 2152 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டேனியா கொடுக்காத,
நீ எதை செய்யாவிட்டாலும் என் மாநிலத்தின் பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. நான் நன்றி உணர்வோடு சொல்லுகிறேன். என்னுடைய குரலாக மட்டும் நான் இதை சொல்லல. இத ஏன் கலைஞர் பிறந்த நாள்ல சொல்றேன்னா, 4வது செய்தி கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன் நான் 3 4ன்னு. சரி, அந்த டிரைவர் என்ன ஒரு செய்தி சொன்னாருங்க. உண்மையா நான் அதை பேசுற எண்ணத்துல இல்லை. அவர் சொன்னப்ப எனக்கு உண்மையா என்ன அறியாம ரொம்ப எமோஷனலான. தம்பி எப்படி படிப்பான் எல்லாம் கேட்டுட்டு வரப்ப சுட்டிமா, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. உண்மையா சுட்டியா இருப்பான், அப்படி இப்படி சேட்டை பண்ணுவான்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ எப்படி நான் படிக்கிறான்? 9வது வரைக்கும் படிக்கவே இல்லைம்மா, இப்போ கொஞ்சம் ஆர்வமாக இருக்கான் அப்படின்னாரு. இந்த 9வது வரைக்கும் படிக்கலைன்னா பிரச்சனை கிடையாதுனான்னு நான் சொன்னேன். ஏன்னா அவருக்கு அரசியல் தெரிய போகிறதில்ல, அவருக்கு எந்த முதலமைச்சர் எதை செய்தார்னு தெரிய போகிறதில்ல. அவர் சொன்னதில் ஒரு விஷயம் இருக்கு. அருமை பெற்றோர்களை நல்லா கேட்டுக்கங்க. இந்தியாவில் அடிப்படை கல்வி சட்டத்தின் பெயரில், இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பெயரில் நம்ம ஏன் ஆல் பாஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நிறைய அரைவேக்காடுகள் அறிவாளிகள் கேட்குறாங்கல்ல, எல்லாரையும் பாஸ் பண்ணி விடுறேன், எல்லாரையும் பாஸ் பண்ணி விடுறேன்னு. உங்களெல்லாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சிருந்தா இன்னைக்கு ஒரு பையன் கூட டிகிரி முடிச்சிருக்க முடியாது. பிஜேபியில் இருக்க ஒருத்தர் டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லியிருக்க முடியாது. ஏன் 9வது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், படிக்கவே பிடிக்காது, விளையாடிக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரம் விட்டிங்கனாலும் சுற்றி சுற்றி விளையாடும். மேலே நிற்கும், கீழே நிற்கும், எங்கெங்கேயோ நிற்கும். இன்னைக்கு ஃபோன் பார்க்குங்க. அந்த குழந்தைகளுக்கு 10வது போகிறப்ப தான் இப்படியோ 9வது வரைக்கும் வந்துட்டோம்டா, இந்த 10வது பாஸ் பண்ணிட்டோம்னா டிப்ளமாவாவது சேர்ந்துடலாம், ஐடிஐயாவது சேர்ந்துடலான்னு தோணும். இந்த 10வது பாஸ் பண்ணிடுச்சுங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாஸ் பண்ணிட்டேன்டா மச்சா, 11வது 12வது போயிட்டேன்னா ஏதாவது டிகிரி படிச்சிடலாம்டா அப்படின்ற எண்ணம் வரும். இது யாருக்கு தெரியுமா தோணுச்சு? இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. கண்டிப்பாக 10வதுல ஃபெயில் ஆனால் எங்களுக்கு முன்னாடி தலைமுறை யாராவது இருப்பீங்க. 9வது ஃபெயில் ஆனால் யாராவது இருப்பீங்க. ஃபெயில் ஆன அடுத்த நாள் ஸ்கூலை விட்டு ஓடி வந்திருப்பீங்க. 5வது ஃபெயிலுன்னு வாங்க. அப்போ என்னோட சித்தி ஒருத்தவங்க, தூரத்து சொந்தக்காரவங்க, ஏன் சித்தி படிக்கலன்னா அந்த சித்தி சொல்லுவாங்க, 4வதுல ஃபெயில் ஆகிட்டேன்னு மண்டையில் கொட்டுச்சு சிஸ்டர், ஓடி வந்துட்டேன்னு வாங்க. ஆனால் இன்னைக்கு 4வது 5வது 6வது 7வது 8வது 9வது டே வந்துட்டடா, இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான் சொல்லுவது தமிழ்நாடு. இதை எப்படி தெரியுமா சொன்னோம்? நல்லா கேட்டுக்கங்க. 10வதுல ஒரு சப்ஜெக்டில் ஒரு குழந்தை ஃபெயில்னு வச்சுக்கோங்க. அது குழந்தை, 15 வயசு குழந்தை ஃபெயிலுன்னா, தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் இதானக்கா பாடம். இந்த 5 பாடத்தில் ஏதாவது ஒரு பாடத்தில் ஃபெயில்னா திரும்ப ஒரு வருஷம் 9வதுலேருந்து 10வது வந்திருக்கணும் அதோட ஃப்ரெண்டு ஜூனியர், அது கூட சேர்ந்து படிக்கணும். அவமானப்பட்டுட்டு பாதி புள்ள ஸ்கூலுக்கு போகாது. தம்பிகளே, அண்ணனுங்களே எல்லாம் கேட்டுக்கங்க, இளைஞர்களே கேட்டுக்கங்க. ஐயோ இது கூட நான் படிக்கிறதான்னு தாழ்வு மனப்பான்மையில் பள்ளிக்கூடம் பக்கம் போகாது. ஒரு தலைவர் தந்தையினிடத்திலிருந்து தாயிடத்திலிருந்து ஆசானாக நின்று யோசித்து சொன்னார், ஏயா 5 பாடத்தில் 4 படிக்க முடியுது, 1 தானேயா முடியல? அந்த 1 முடியலன்னா எதுக்கியா ஒரு வருஷம் படிக்கணும்? அடுத்த ஜூன்ல அந்த 1க்கு மட்டும் பரீட்சை எழுதி அந்த பிள்ளைய படிக்க அனுப்பு. யாருக்கு தோன்றும்? தோன்றியது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற தலைவருக்கு. அப்படி பாஸ் பண்ணி வந்த பல பேர் இன்றைக்கு மருத்துவர்கள், பொறியாளர்கள், வழக்கறிஞர்கள், காவல்துறை அதிகாரிகள், பேங்க் அதிகாரிகள், ஆசிரியர்களாக மிளர்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நாட்டில்தான், இன்றைக்கு தமிழ்நாட்டில்தான், எதுக்குமா குழந்தைங்க கிட்ட வயசு கேட்டன்னு கேட்கலாம் நீங்க. 3வது 5வது 8வதுக்கு பொது தேர்வு என்று பிஜேபி ஒன்றிய பாசிச அரசு சொல்லுகிறது. ரிப்பன் கட்டிட்டு ஒரு குழந்தை உட்கார்ந்துருக்குல்ல, எத்தனாவதுன்னு கேட்டா 2 3 4ன்னு விளையாட்டு காட்டி அப்புறம் பதில் சொல்லுதுல்ல, அந்த பச்சை பிள்ளைக்கு அடுத்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம். 2வது படிக்கிற அந்த குழந்தைக்கு 3வதுல பொது தேர்வுன்னு சொல்லக்கூடிய ஒரு வன்முறை பொருந்திய அயோக்கியத்தனமான ஆட்சி உலகத்தில் பிஜேபியை தவிர யாரும் கிடையாது. இதைதான தமிழ்நாடு அரசு எதிர்க்குது. ஏங்க பச்சை பிள்ளைக்கு எப்படியா பரிச்சை வைப்பேன்னு கேட்குறோம். பரிச்சை வச்சு ஃபெயில் ஆகிட்டா இந்த குழந்தை என்ன பண்ணுவேன்னு கேட்டா தொழிற்கல்வி கற்றுக் கொடுப்பாங்களாம். என்ன தொழிற்கல்வி? நம்முடைய எம்எல்ஏ பேசுகிறப்ப சொன்னாரே, 100 நாள் வேலையை பார்த்து 100 நாள் வேலை பார்க்குறவங்க, தினக்கூலிகள், வீட்டில் சமையல் வேலைக்கு போகிறவங்க, டெய்லர் மிஷின் வச்சுருக்காங்க, டெய்லர் அக்காங்க இருப்பீங்க, ஆட்டோக்கார அண்ணன் இருப்பீங்க, சின்ன சின்ன வேலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சிறுக சிறுக சேர்த்து பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறத மோடி சொல்லுகிறார், அமித்ஷா சொல்லுகிறார், நிர்மலா சீதாராமன் சொல்லுகிறார், இனிமே தமிழ்நாட்டில் இருக்க பிள்ளைகளை படிக்க விட மாட்டோம். அப்படி சொல்லுகின்ற போதுதான் கலைஞரை நினைத்து பார்க்கிறோம். கலைஞர் இல்லையே என்று கவலைப்படுவதற்குள்
கவலைப்படக்கூட நேரம் தராமல் நீங்கள் கவலைப்படாதீர்கள், தந்தையை மிஞ்சிய மகன் நான் இருக்கிறேன் என்று தமிழ்நாட்டின் கல்வியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காத்து நிற்கிறார். 5வது செய்தி, எல்லாம் படிச்சிடணும். வேலை வேணும்ல, வேலை இருக்கா? உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும், தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டது, இந்த பழக்கத்தால் தமிழ்நாடு நாசமாகி விட்டது. அருமை சகோதரர்களே, இளைஞர்களே, இன்றைக்கு ஒரு பெண் கொடுத்த பேட்டி, போன வருஷம் அந்த நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், நான் ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்தவர். அந்த குழந்தை, அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நான் மீனவ குடும்பத்தை சார்ந்தவர். எங்கள் பரம்பரையில் எங்கள் கிராமத்தில் விமானத்தை கூட யாரும் பார்த்தது கிடையாது. விமான நிலையத்துக்கு போய் விமானத்தை கூட பார்த்தது கிடையாது. இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இங்கிலாந்து நாட்டிற்கு பயணம் செய்த முதல் பெண் எங்கள் கிராமத்தில் நான் தான். நான் அந்த டிரைவர் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணா அரசு பள்ளியில் படிக்கிறாரு, உங்கள் பையன் முடித்த உடனே கல்லூரிக்கு போனோடனே நான் முதல்வன் திட்டத்தை பற்றி சொல்லிடுங்கண்ணா. நான் சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன காரணம்? இளைஞர்களுக்கு வேலை வேணும்னு பிரதமர் மோடி கிட்ட போய் கேட்டப்ப பக்கோடா போட போங்கன்னு சொன்னாரு. உண்மையா சொன்னாருமா? நீங்க போய் யூடியூப்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாரும் அவரை பத்தி பேசினாங்க. அமித்ஷா இல்லைங்க, ஷோ என்ன வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஒத்த சீட்டு வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அதிமுக கூட வராங்க. அதிமுகவும் ஒத்த சீட்டு வாங்க முடியாது, ஏன்னா நீ பிஜேபி கூட இருக்க. அவர்கள் அமித்ஷாட்ட போய் கேட்டாங்க, எங்க 2 கோடி பேத்துக்கு வருஷத்துக்கு வேலை தருவேன்னு தரலையேன்னு கேட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதில் சொன்னார், ஜும்லா. சும்மா சொன்னாங்களாம். எந்த நாட்டிலாவது இந்த நகைச்சுவை நடக்குமா, இந்த கேலி கூத்து நடக்குமா? இதை மக்கள் நம்புவார்களா? அந்த நேரத்தில் தான் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை தேடுகிற போது, போன வாரம் நான் 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடிலாம் போன வாரம் ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்தியா டுடேல. இந்தியாவிலேயே உற்பத்தி துறையிலே முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு தான். விதை யார் போட்டது? நீங்க எல்லாரும் போன் வச்சிருப்பீங்க. தொழில்நுட்பத்துறை, செருப்பு போட்டிருப்போம், செருப்பு தயாரித்தல் துறை, பொறியாளராக இருப்பீங்க, இன்ஜினியர்ஸா இருப்பீங்க, பொறியியல் பொருட்கள் துறை. இந்த எல்லா துறையிலும் உற்பத்தி செய்வதில், ஏற்றுமதி செய்வதில் முதன்மை மாநிலம் தமிழ்நாடு. இந்த இடத்துக்கு இந்தியா வர்றதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகும். 10 வருஷத்துல மோடி என்ன செஞ்சார் உற்பத்தி துறையில்? ஒன்றும் கிடையாது. 16% இப்பதான் வந்திருக்காங்க. தமிழ்நாடு எவ்வளவு சதவீதம் தெரியுமா? 25%. அருமை சகோதரர்களே, இளைஞர்களே, இந்த முதல்வர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறார். மோடியும் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போறார். மோடி வெளிநாட்டுக்கு போறது சுற்றுப்பயணம். நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு செய்வது தொழில்களை, முதலீட்டாளர்களை முதலீடு செய்வதற்கு. இன்றைக்கு இந்தியாவில் 9.6% பொருளாதார வளர்ச்சியை கொண்ட முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தான். இப்ப நீங்கெல்லாம் என்னை பார்த்து கேட்கணும், எங்க கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு டேட்டா சொல்றீங்க, வேலை வாய்ப்பில் சிறந்த தமிழ்நாடுன்னு டேட்டா சொல்றீங்க, பொருளாதார வளர்ச்சியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டேட்டா சொல்றீங்க. ஆனா எங்க கிட்ட எங்க ஊர்க்காரவங்க இந்த வாட்ஸ்அப்ல வர்றது, மேடையில ஏறி பேசுறவங்க, அதிமுக காரவங்க, பிஜேபி காரவங்க எல்லாம் தமிழ்நாடு நாசமா போயிடுச்சுன்னு சொல்றாங்களே, எது உண்மை? 2 உண்மை. எப்படி 2 உண்மையா இருக்க முடியும்? அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். தமிழ்நாடு கல்வியில் சிறந்திருக்க வேண்டும் என்பது திராவிடர் இயக்கத்தின், தந்தை பெரியாரின், பேரறிஞர் அண்ணாவின், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின், தமிழ்நாட்டு முதலமைச்சரின், நம்மை போன்ற ஏழை எளிய நடுத்தர வர்க்க மக்களுடைய உடன்பிறப்புகளினுடைய எண்ணம். இது நிறைவேறி இருக்கு. அடிமை அதிமுக, பாசிச பிஜேபி, வர்றவங்க போறவங்க, புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க, இவர்கள் அனைவருடைய எண்ணமும் ஆர்எஸ்எஸ் கொள்கையை நிறைவேற்றுவது, தமிழ்நாடை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நாசமாக்குவது. அப்ப அவங்க சொல்றதுல சின்ன திருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு நாசமா போனோம்னு நாங்க நினைக்கிறோம்ப்பா, இந்த பாலாய் போன திமுக விடமாட்டேன்னு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கு. அதனால் இவர்களை நாங்கள் தோல்வி அடைய வைக்கிறோம். வச்சிட முடியுமா? ஒரு கட்சியை 5 வருடம் ஆண்ட ஒரு கட்சியை 5 வருஷம், நான் அடுத்த வருஷத்தை சேர்த்து சொல்றேன், இந்த முதல்வரை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு நினைக்கிறல்ல, நினைக்கக்கூடிய உங்களுடைய எண்ணம் என்ன என்று சொன்னால், திமுகவை தோற்கடிப்பேன் என்று சொல்லுவதோ, தமிழ்நாட்டின் முதலமைச்சரை தோற்கடிப்பேன் என்று சொல்லுவதோ, இவர்களை வீழ்த்துவேன் என்று சொல்லுவதோ, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களே, பொதுமக்களே,
அதிமுகவின் சகோதரர்களே, பிஜேபியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே, நீங்களும் பிள்ளைகளை பெற்றவங்க தானே. கரவேசிக்காக காவிய கட்டிக்கிட்டாலும் உங்க புள்ள தானே. அப்ப உங்களுக்கும் அது தோணணும்ல. அவங்களுக்கும் சேர்த்து சொல்லுகிறேன், நீங்கள் திமுகவையும் முதல்வரையும் வீழ்த்துவேன் என்று சொல்லுவது, ஒழிப்பேன் என்று சொல்லுவது மகளிர் உரிமை தொகையை ஒழிப்பேன் என்ற அர்த்தம், புதுமை பெண் திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம், காலை உணவு திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம், நான் முதல்வன் திட்டத்தை ஒழிப்பேன் என்ற அர்த்தம். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள். கடவுள் நம்பிக்கை இருக்குமா? இருக்கும். கோயிலுக்கு போய் கூழு ஊற்றுவாங்களா? ஊற்றுவாங்க. மாரியம்மன் கோவிலுக்கு போய் காசு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. சாமி ஆடுற மாதிரி ஆடுவாங்களா? ஆடுவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. ஓட்டு யாருக்கு போடுவாங்கன்னா உதயசூரியனில் வந்து குத்திடுவாங்க. எதுக்குன்னு கேட்டால், எங்களுக்கு கோவில் இந்த மக்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். உட்கார்ந்துருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகள், இந்து சகோதரர்களுக்கு கடவுள் முக்கியமானவர்களாக இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்க எங்கள் எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் இருக்க கடைகோடி பெற்றோருக்கும் கோயிலும் கடவுளையும் விட கல்வியும் மருத்துவமும் வேலை வாய்ப்பும் முக்கியம். அதை தரக்கூடியதாக திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால், எங்கள் கழக தலைவர் ஆசிரியர் இன்றைக்கு காலையில் சொல்லி இருக்கிறார், அமித்ஷாவோ காட்ஸோவோ எதை நடத்தினாலும் திமுக கூட்டணியை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. அதையே செய்தியாக சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.